சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிகர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உடல் பருமன் என்பது உலகளாவிய ஒரு நோயாக மாறிவிட்டது. உலக நலக்கழகம் உடல் பருமனை ஒரு நோய் என்றே வகைப்படுத்தி விட்டது. ஏனென்றால் உடல் பருமன் வந்துவிட்டால் பல நோய்கள் நம்மை பற்றி கொள்ளுகிறது. உடல் அதற்குரிய எடைக்கு மேல் கூடிவிட்டால் முதலில் ஏற்படுகிற பாதகம் நம்முடைய சுறுசுறுப்பு குன்றி போய்விடுகிறது. இணைப்புகளிலே வலி, கணுக்கால் முட்டியிலே வலி வர துவங்கி விடுகிறது. இயற்கையான இல்லற இன்பத்தை தூக்க முடியாமல் அளவுக்கு உடல் தளர்ந்து போகிறது. உடலுடைய அமைப்பே சேருவதற்கு சரியான உபாயமுடையதாக இல்லாமல் மாறி போகிறது. உடல் பருமன் வந்துவிட்டால் பிளட் பிரஷர் வந்து விடுகிறது. பல வகையான நோய்கள் நம்மை பற்றி கொள்ளுகின்றன. கொலஸ்ட்ரால் அதிகமாகி விடுவதனாலே பிளட் பிரஷரோடு சேர்ந்து கொண்டு இருதய நோய் வந்து விடுகிறது. இப்படி பல நோய்களுக்கு நாம் ஆளாகிற ஒரு சூழல் உடல் பருமனாலே வந்து விடுகிறது. உடல் பருமனாகாமல் பார்த்து கொள்வதுதான் அறிவாளித்தனம். உடல் பருமனான பின்னர் அதை அப்படியே இருக்க விடுவது அதை விட கேவலம் ஒன்றும் சொல்ல முடியாது, தெரியாது. சில ஆண்டுகள் அப்படியே அந்த உடல் என்ன பண்ணுது, அணு அணுவா எடை கூடுது. சொல்வார்கள், ஒரு பழக்கத்தில் ஒரு மாடு கன்று போட்டிருக்கிறது. அந்த கன்றுக்குட்டி அன்றாடம் தூக்கி கொண்டு ஒரு 100 அடி 200 அடி தூரம் நடந்து விட்டு விடுவது, அடுத்த நாள் தூக்கி கொண்டு நடப்பது. இப்படி அன்றாடம் தொடர்ந்து அந்த கன்றுக்குட்டியை ஒரு 200 அடி தூரம் தூக்கி தூக்கி நடந்து கொண்டே பழகினால் அது பெரிய மாடாகி விட்டாலும் கூட அதை தூக்க முடியும் என்று சொல்வார்கள். என்னன்னா அந்த உடல் பழகி போய்விடும். அது மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணுது, இந்த எடை கூடுகிற போது ஏற்படுகிற உபாதையை முதல்ல புரிஞ்சுக்கிறது இல்லை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு கடைசியா கணுக்காலில் வலி, பாதத்தை ஊன முடியல வலி, இடுப்புல வலி என்று வலி வந்த பின்னால் தான் அந்த உடல் பருமனாலே ஏற்பட்ட மாற்றத்தை உணர்கிறோம். உடல் பருமன் வந்தால் டயபெட்டிஸ் வந்துவிடுது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்துவிடுது, பிளட் ப்ரெஷர் வந்துவிடுது. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உடல் பருமனாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் தெரியுதுயா, இதெல்லாம் முதல்ல எங்களுக்கு யாரும் சொல்லலையே, இப்பதானே சொல்றீங்க நீங்க. உடல் பருமன் தானே, அது பாட்டு இருந்துட்டு போகுது. கல்யாணம் ஆன புதுசுல நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். நல்ல ஸ்வீட் புட்டிங் அண்ட் பெட்டிங். விளைவு என்னாச்சு, உடம்பு கண்ணா பண்ணான்னு பருத்து போச்சு. அது அப்படியே இருந்து போச்சு. பிறகு குழந்தை பிறந்த கர்ப்பமாகி குழந்தை பிறந்ததுன்னா இன்னும் உடம்பு பெருசாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பருத்து போச்சியா. இது பெண்கள் சொல்வது. ஆண்கள் நல்லா சமைச்சு போட்டாயா, நல்லா சாப்பிட்டேன், நல்ல வயிறு வாயும் வருமா, எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரின்னு பெரிய வயிறோட வந்துட்டேன். அப்போ ஆசைப்படுறோம் உடம்பு இழைக்கணும், எப்படியாவது இழைக்கணும். எப்படி இழைக்கிறது? உண்டே குண்டான உடலை உபவாசம் இருந்தே இழைக்க வேண்டாம். அதுதான் வழி, வேற வழி இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். உபவாசம் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள். சில கெமிக்கல்ஸ், நிறைய ஊசி போடுகிறார்கள், நிறைய மருந்து கொடுக்கிறார்கள். அவைகளினாலே உடல் இழைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது இயற்கையான வழியா என்பது ஆராய்ச்சிக்குரியது. ஏன்னா இயற்கையா என்று சொல்ல முடியாது. சில வேதியியல் பொருட்கள் அந்த கொலஸ்ட்ராலையும் ஃபேட்டையும் அடிப்போஸ் டிஷ்யூவும் கரைக்க உதவலாம். ஆனால் அதனுடைய விளைவு எத்தகைய பின்விளைவில் ஏற்படுத்தும் என்பது காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் சித்தர்கள் சொல்லி இருக்கிற வழியில காலங்களை வென்று பல 100 1000 ஆண்டு காலமாக சித்தர்கள் உருவகித்து தந்திருக்கிற இந்த மூலிகை தயாரிப்புகள் எந்த பின்விளைகளையும் எப்பொழுதும் உருவாக்கியது மேலே உருவாக்காது. இப்ப சித்தர்கள் உருவாக்கிய ஒன்றுதான் ட்ரிம் ஃபிட் என்கின்ற பெயரிலே நான் உரிமம் பெற்றிருக்கிறேன். இந்த ட்ரிம் ஃபிட், ட்ரிம்னா ட்ரிம்மா இருக்கா எங்களை பார்த்தா, சில பேர் நல்லா ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு. ட்ரிம் ஃபிட்னா கொழுன்னு முழுன்னு குட்டியான மாதிரி இருந்தாக்கா அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னா ஆரோக்கியத்தை கொடுக்காது. நாம இழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனா உடலை இழைப்பதில்லை. இழைப்பதை விட கொடுமை என்னன்னா, இழைக்கல என்பதை விட கொடுமை என்னன்னா, உடல் இழைப்பதற்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது உணவை கட்டுப்படுத்த வேண்டும், உணவை குறைத்து சாப்பிட வேண்டும், அல்ல சாப்பிடாம கூட இருக்க வேண்டும் என்று. என்ன ஆகும், ஒருவேளை கொஞ்சம் சாப்பிடாம இருந்தோம்னா கப்பன்னு பசி எடுக்கும். பசி கப்பன்னு எடுக்கிறத பார்த்தா கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தால் உடனே தலைவலி வந்துடும். சாப்பிடாம இருந்தா உடம்பு இழைச்சிடும்னு எல்லாருக்கும் தெரியும். சாப்பிடாம இருக்கவும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஆனா சாப்பிடாம இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. எப்படின்னா, ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறோம், கொஞ்சம் சமாளிக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டு மேனேஜ் பண்றோம்.
2 வேளை சாப்பிடாம தான் கப 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 கபன்னு வயிறு எரியுது, கட்டுப்படுத்த முடியல. எதையாவது திங்கணும்னு தோணுது, இரிட்டேட் ஆகிறோம், கோபம் வருது. சரி, அதையும் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் தலைவலி வந்துடுது. அந்த பசியினாலே அமிலம் வயிற்றிலே சுரக்கிற போது எரிச்சல், தலைவலியிலே போய் அது முடிகிறது. அதையும் சமாளிச்சுக்கிட்டு உடம்பு எப்படியாவது இழைச்சி ஆகணும், எல்லாரும் பார்த்தா குண்டு குண்டுன்னு சொல்றாங்க, அதுல இருந்தாவது தப்பிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு 1 நாள் 2 நாள் சமாளிச்சுட்டாலும் உடம்பு தளர்ந்து போகிறது, உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் போய்விடுகிறது, பலம் குன்றி போகிறது. சரி, அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு 2-3 நாள் ஆயிட்டாங்க, கண்ணு மூஞ்செல்லாம் டொக்குன்னு ஆயிடுது. நம்ம இழைக்கணும்னு ஆசைப்படுறது வயிறு, தோல், தொடை, பட்டக்ஸ், அங்கே சேர்ந்துக்கிற கொழுப்பை கரைக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் கரையிறது எது கரையுது? முகம் டொக்குன்னு ஆகுறது, கண்ணு உள்ள போகுது, பார்க்குறவன் என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான். இதை எப்படி மாற்றுவது? தளர்ச்சி ஆகாமல், சோர்வு வராமல், வயிறு எரியாமல், பசியினுடைய பாதகம் தெரியாமல், அதே நேரத்தில் உடலிலே இருக்கிற கொழுப்பு சத்தை கரைத்து அதை சக்தியாக மாற்றி உடலை இழைக்க வைப்பதற்கு என்ன செய்வது? அதுதான் நம்முடைய ஆராய்ச்சி. அதற்காக சித்தர்கள் காட்டிய வழியிலே ட்ரிம்ஃபிட் என்ற மருந்தை நான் உருவாக்கினேன். இந்த ட்ரிம்ஃபிட்டினுடைய பலன் என்ன, எப்படி சாப்பிடுவது, யார் சாப்பிடுவது என்னன்றது சொல்றேன் பாருங்க. ரொம்ப எளிய முறை. ட்ரிம்ஃபிட்டை ஒரு 80 கிலோ வரையில எடை உள்ளவர்கள் ஒரு 10 கிலோ இழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு வேளைக்கு 2 கேப்சூல், காலை 2, மதியம் 2, நைட்டு 2 கேப்சூல். 80 90 100 கிலோ வரையில் இருப்பவர்கள் இழைத்து 80 கிலோவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு வேளைக்கு 3 கேப்சூல்கள், காலை 3, மதியம் 3, இரவு 3, வெறும் வயிற்றுல. 100 கிலோவுக்கு மேல இருந்தா ஒரு வேளைக்கு 4 கேப்சூல் சாப்பிட வேண்டும். சரி, இந்த கேப்சூலை சாப்பிட்டுறோம். என்ன பின்பற்ற வேண்டும், என்ன கடைபிடிக்க வேண்டும்? இந்த கேப்சூலை சாப்பிட்டு முழுங்கின உடனே வெள்ளரிக்காயும் பொட்டுக்கடலையும் நான் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். 1 கிலோ வெள்ளரிக்காய், ஒரு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வெள்ளரிக்காயும் பொட்டுக்கடலையும் ஒன்றாக சேர்த்து கடித்து நர நர என்று மென்று மொறு மொறுன்னு புது பொட்டுக்கடலையாக இருக்கணும். நம்ம சவுக்கு சவுக்குன்னு பழைய கடலையாக இருக்கக்கூடாது. புது பொட்டுக்கடலை, வெள்ளரிக்காய் ரெண்டையும் போட்டு மென்று சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் சொல்லுவேன் பாருங்க, மோர் மிளகாய்க்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும். தனியாக பொட்டுக்கடலை சாப்பிட்டோன்னா மாவு தள்ளும், தனியாக வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி அகட்டும். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்தா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், உணவு போலவே இருக்கும். ஒவ்வொரு வேளையும் இந்த ட்ரிம்ஃபிட் மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு 2, 3, 4 உடல் எடைக்காற்றாற் போல எடுத்துக்கொண்டு வெள்ளரிக்காயும் பொட்டுக்கடலையும் சாப்பிட்டால் பசி போயிடும். பசிக்கவே பசிக்காது. நான் சத்தியம் மட்டும் சொல்லுகிறேன் பாருங்க, பசிக்காது. பசிக்கலைன்னா சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. பசிக்காது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுது, இது சேர்ந்துக்கிட்டு இந்த ட்ரிம்ஃபிட்டோட சேர்ந்து பாடியில் எங்கெல்லாம் ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கோ அந்த ஃபேட்டை எரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஃபேட்டு எரிக்கப்பட்டு அந்த சத்து குருதியில் கலந்து உடம்புக்கு வந்த உடனே சுறுசுறுப்பு கூடி விடுகிறது, வேகம் கூடி விடுகிறது, தளர்ச்சி போய் விடுகிறது. சாதாரண என்ன பண்ணுவோம், சாப்பிடாம இருந்தால் உடம்பு ஒரு மாதிரி தளர்ந்து போயிடும் இல்லை, அசந்து போயிடும் இல்லை, அது இருக்காது. அதுக்கு பதிலாக சுறுசுறுப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா எல்லாருமே சொல்வார்கள், நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மையா. ஒரு 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சாப்பிடணுங்கிற எண்ணமே வரல. அது மட்டும் இல்லை, அந்த வேலை செய்கிற ஸ்பீடும் சுறுசுறுப்பும் ஜாஸ்தி ஆகி விட்டது. முன்னெல்லாம் படுத்துக்கிட்டே இருப்பேன், எந்திரிக்க கூடாதுன்னு இருக்கும். இப்போ நல்ல சுறுசுறுப்பு வந்து விட்டது. காரணம் என்ன, பாடியில் இருக்க ஃபேட்டு பர்ன் ஆகுது. அப்போது தலைவலி வருவதில்லை, பசி எடுப்பதில்லை, உடல் தளர்ச்சி வருவதில்லை, கண்ணு டொக்குன்னு உள்ள போவதில்லை. உடலில் இழைக்க வேண்டும் என்று எந்த இடத்தை ஆசைப்படுகிறோமோ அங்கே இருக்கிற படிந்திருக்கிற கொழுப்பு அகற்றப்படுகிறது. சைடு எஃபெக்டே கிடையாது. ஐயோ திடீர்னு 1 மாதத்தில் 5 கிலோ குறைச்சா ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும். ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா வெள்ளரி பிஞ்சு இருக்குது, வெள்ளரிக்காய், அந்த வெள்ளரிக்காயில் எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிறது. பொட்டுக்கடலில் புரதம் இருக்கிறது. கார்போஹைட்ரேட் ஃபேட்டை சப்ளை பண்ணவே இல்லை பாடியில். அந்த கார்போஹைட்ரேட் ஃபேட்டு பாடியில் இருக்கிறது பர்ன் ஆகி எனர்ஜியாக வந்துடுது. இதான் என்னுடைய சீக்ரெட். உண்டருந்த தீ எழும்பும் உன்மருந்தை தான் முடுக்கும், கண்ட கரப்பான் தன்னை
கடுக்குங்கான் பண்டிதரே, நீர்க்கடுப்பை நீரறுப்பை ஓட்டிவிடும் வெள்ளரிக்காயின் குணத்தை தேரையர் சொல்றார். என்ன பண்ணுமா வெள்ளரி பிஞ்சை? இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லுது, அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. அதுல வெள்ளரி பிஞ்சில் குக்கர் பொட்டாசியம் பி என்று ஒரு சத்து இருக்கிறது. இந்த குக்கர் பொட்டாசியம் பி இஸ் ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. உடம்புக்கு அது ஒரு காயக்கல்ப சக்தி பாய்ந்த ஒரு சக்தி அந்த குக்கர் பொட்டாசியம் பியில் இருக்கிறது. அந்த சத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். அதுல இருந்து எல்லா மினரல்ஸும் வந்துடுது. உடலுக்கு வேண்டிய நீர் சத்தும் கிடைக்கிறது. தண்ணீர் மட்டும் ஒரு நாளைக்கு 3 கிலோ லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடித்து விட்டு, வெள்ளரிக்காய் பொட்டுக்கடலையை பிரதான உணவாக வைத்துக்கொண்டு சாப்பிடணும்னு தோணுகிற போது எண்ணெயில் தயாரித்த பொரிக்காத வறுக்காத உணவு கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்டு கொள்ளலாம். கொஞ்சம் கேழ்வரகுகளை சுட்ட அடை, கொஞ்சம் சாமையிலை செய்த பொரியல் உப்புமா, கொஞ்சம் திணையிலை செய்த பொங்கல், உடனே எண்ணெய் கொழுப்பு நெய்யெல்லாம் போட்டு இல்லை, கொஞ்சம் பேருக்கு. அது கூட சாப்பிடவே தேவைப்படாது. காரணம் என்னன்னா பாடியில் இருக்கிற ஃபேட்டு பர்ன் ஆகி வந்துடுது. இதில் முக்கியம் என்னன்னா எப்படி உடல் இழைக்கிறது என்றால், இந்த மருந்து எப்படி வேலை செய்கிறது என்றால், உடலில் இருக்கிற கொழுப்பை எரித்து எரிசக்தியாக மாற்றி நமக்கு வேண்டிய சத்தை கொடுத்து விடுகிறது. அப்போ நான் வெளியில இருந்து சாப்பாட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்? வெளி சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி எடுத்துரும், உடம்பு இழைக்காது. உடம்பு இழைக்க வேண்டும் என்றால் வெளியில இருந்து சத்துள்ள பொருள்களை உள்ள போடக்கூடாது. இப்போ உடம்பு வீணா போயிடாதுங்களா? அதனால உடம்பு பலகீனமாயிடாதுங்களா? ஆகாது. ஏன்னா நீ எடுத்துக்கொள்ளுகிற ட்ரிம்ஃபிட்டு உடலில் இருக்கிற ஃபேட்டில் இருந்து கார்போஹைட்ரேட்ல இருந்து எரித்து உடலுக்கு வேண்டிய அத்தனை சத்தையும் கொடுத்து விடுகிறது. அப்ப தளர்ச்சி வராது. அதான் அது ஆச்சரியம். வயதானவர்கள் 60-70 வயது இருப்பவர்களும் பயன்படுத்துகிறார்கள், 30-40 வயது இருப்பவர்களும் பயன்படுத்துகிறார்கள், 25-24 வயதில் இருப்பவர்களும் பயன்படுத்துகிறார்கள். எல்லோருக்கும் உடல் பருமனை இழைப்பதற்கு உதவுகிற எளிய ஒரு தயாரிப்பு தான் ட்ரிம்ஃபிட் என்பது. இந்த ட்ரிம்ஃபிட் கொடுக்கும்போது நம்ம கூட என்ன பண்ணுவோம்? குட்லக்கு கொடுப்போம். ஏன்னா கழிவு நிறைய ஃபார்மாக வருதெல்லாம் சுத்தமாக உடம்பு விட்டு வெளியே வந்துடும். அதனால பெஸ்ட் காம்பினேஷன் ட்ரிம்ஃபிட் ப்ளஸ் குட்லக். உடல் தளர்ச்சியை இல்லாமல், உடல் களைப்புறாமல், சுறுசுறுப்பு கூட நன்றாக உடலை அளவாக தேவைப்பட்ட இடங்களை இழைக்க வைக்க உதவுகிற அற்புதமான படைப்பு அன்பு ஃபார்மாவில் என்னுடைய கைப்படவே தயாரிக்கப்படுகிற ட்ரிம்ஃபிட்டை பயன்படுத்தி ட்ரிம்மாகவும் ஃபிட்டாகவும் மாறுவோம். நன்றி, வணக்கம்.